ஐயோ நம்ம அம்மா வேற நம்மளை திறத்துறாங்களே, வேணாமா, என்கிட்ட சூப்பர் பவர் இருக்கு, பின் விளைவுகள் மோசமா இருக்கும். ஆஹா, நம்ம கிட்ட ஒரு பவர் தான் இருக்கு, ஆனா இவங்க கிட்ட பல பவர்ஸ் இருக்கு, எகிரி அடிக்கிறாங்களே, ஜோலி முடிஞ்சுது. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்சானுடைய ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் தாங்க பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா சின்சான் கார்ட்டூனில் வர்ற எல்லா கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிஷின்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு சின்சான் பிடிக்கணும் மறக்காமல் ரெட் ஆட்டே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா சின்சானோட வீடுங்க. பரவாயில்ல, சின்சானை கூட பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஏய், அங்கே ஏதோ பண்ணி நிற்கிதுங்க, இருங்க போய் பார்க்கலாம். வெயிட் அ மினிட், அங்கே பின்னாடி ஏதோ குச்சி இருக்குது, அந்த ஆராய்ச்சி அப்புறம் பண்ணலாம். இந்த பண்ணிக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா முதல்ல பேசலாம். பண்ணி என்ன பண்ணுறா? இந்த பண்ணியான சின்சான் கார்ட்டூன்லேயே பார்த்துருக்கேனே, என்னங்கடா இது? பூரி ஆஃபர்ஸா? ஏதோ பானிபூரி ஆஃபர் மாதிரி பார்த்தீங்கன்னா பூரி ஆஃபர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பண்ணி கடையை போட்டு நிற்கிதுங்க. சரி, இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அடுத்த மிஷினுக்கு நம்மளை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போக சொல்லலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா சின்சானில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் தாங்க. அது பேரே பார்த்தீங்கன்னா பூரி தான். அதான் பார்த்தீங்கன்னா பூரி ஆஃபர்னே பார்த்தீங்கன்னா போட்டானுங்க. அது பின்னாடி போட்டு முன்னாடி என்ன கட்டை இருக்குது பார்த்துட்டு போயிடலாம். இது ஏதோ ஸ்கேல் மாதிரி இருக்குங்க, இருங்க பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அட வெப்பனு, ஆக்சுவலாக அந்த பூரி ஆஃபர், அதாவது அந்த பண்ணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலை கண்டுபிடிச்சி தரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காசு கட்டணுமா. அதுக்கிட்ட காயினை கொடுத்துருந்தோம்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கூட்டு வந்தே பார்த்தீங்கன்னா விட்டு போயிருக்கும். அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக தான் பார்த்தீங்கன்னா இருக்கணும். முதல் விஷயம் நமக்கு என்ன வந்திருக்கு தெரியல. நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம தட்டி விட்டுருங்க. இது என்ன நீங்கள் நிற்கிது? ஐயோயோ, இந்த பண்ணி கூட சண்டை போடணுமா? நல்லா வேலை வரப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மரஸ்கேலை கொண்டு வந்தோம். இல்லை என்ன கருத்து? இங்கே இந்த பண்ணிங்களா பாருங்களா, அநியாயத்துக்கு பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு சுற்றின்னு கிடக்குதுங்க. ஆக்சுவலாக இந்த கேமோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா சின்சானோட கனவு நடக்கிற மாதிரி தாங்க. சின்சானு கொஞ்சம் நல்ல கனவா காண்றா, ஏன்டா இப்படி பண்ணிங்களா கனவு காந்துட்டுருங்க? இந்த பண்ணிக்கிட்ட என்ன தப்பாத்தான் தெரியலையே, போடு. என்னங்க இதுங்க வேற விட மாட்டேங்குது. அழகா போகிற நம்மளோட தப்பாங்க. நீங்களே வீடியோ பாரு, அழகான பசங்க போட்டுருந்தா மறக்க மாதிரி சின்ன லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் போகிற ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் 2 அடி அடிச்சா நம்ம கதையை பார்த்தீங்கன்னா முடிச்சிருவானுங்க போல இருக்கு. என்ன இது? சின்சான் மண்டையில் ஏதோ காளான் மாதிரி முளைச்சிருக்குங்க, கொட்டி பார்த்தீங்கன்னா மண்டையை வீங்க வச்சுச்சிங்க. எப்பா முடியல, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுச்சு. அங்கே பின்னாடி ஏதோ வயசான பண்ணி வேறு வருது. முதல்ல இந்த ஒரு பண்ணிக்கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா என்னதா, சாரி எழுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். புரி எழுத்து கொஞ்சம் கொடு. எழுத்துக்கு 50 காயின் வாங்கிச்சிங்க. இங்கே பாருங்களேன், புளிங்க பண்ணிலாம் பார்த்தீங்கன்னா போகுது. எப்பா பாப்பா, இந்த எழுத்து பார்த்தீங்கன்னா 10, அடுத்த எழுத்து வாங்குவோம். என்னது 65 ரூபாவா? எங்க இப்போதாங்க 50 ரூபாய்க்கு எழுத்து கொடுத்துரு, இப்போ பாருங்க 65 ரூபாய்க்கிருச்சு. சரியான மோசமான பண்ணீங்க. அடுத்த மிஷின் கூப்பிட்டு போகிறதுக்கு 80 ரூபாவா? என்னங்க இது காயினை ஏற்றிக்கினே போகுது. புரி இரு, உனக்கு கவனிச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50 காயின் கேட்டுச்சிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 85 காயினுக்கு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ இந்த மேப் படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைக்கிள் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்க வந்தேன். இனிமேல் நம்மளை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. என்னடா சைக்கிளை மிதிச்சுட்டு போவா சொல்லிட்டு பார்த்தா காலால் தள்ளிட்டு போகிறாங்க. இதுக்கு நம்ம நடந்தே போகலாமே. என்னங்கடா இதுதான் உங்கள் ஊரில் சைக்கிளா? இது தள்ள பார்த்தீங்கன்னா மேலே எனர்ஜி சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு பார்த்தா ட்ராப் ஆகுது. இந்த பூரி வேறு எங்கே போச்சு? இங்கே தான் நிற்கிதா? என்னங்கடா அடுத்த கேங் கிட்ட கொண்டு வந்து விட்டுருச்சு. இப்போ இவனுங்களை வேற காலி பண்ணுறோமா? விட்றோம். ஏய், என்னடா இது செடியில் நம்ம அட்டாக் பண்ணுது. வேணாம். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க. போய் ஒரு செடியில் நம்ம அடிக்குது. செடி இருவனை வெட்டி கூடு போட்டுற. ஐயா என்னங்க முள்ள கூட்டுது. வேணாம் விட்ரு ஓடுறோம். நமக்கு ஒரு லைஃப் வேணுமே. முதல்ல இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கவர் எடுத்துக்கலாம். இதனால் அதை கருப்பு பண்ணி, இதுதான் இந்த கேங்குக்கு லீடர் போல இருக்குது. தனியாக வந்து மாட்டிக்கிட்டியா? உனக்கு இந்த இடத்துல சமாதி கட்டிட்டு போகிறோம் பாரு. உடவே மாட்டேன்றானுங்களே. அந்த செடி வேற பார்த்தீங்கன்னா மானவரியாக அடிக்குதுங்க. என்னங்கடா இது? இந்த இடத்துல ஏதோ தொப்பி இருக்குது, ஏதோ ஆக்ஷன் காமன் ஹெல்மெட் மாதிரி இருக்குது. ஆனால் இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? டே பண்ணி இரு பண்ணி சார் எனக்கு ஏதோ ஹெல்மெட் கிடச்சிருக்கு. அது என்னன்னு நான் செக் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா நம்ம சண்டைக்கு வரலாம். இருங்க பண்ணி சார், இவனுங்க விட மாட்டானுங்களே. பூரி பின்னாடி ஒருத்தர ஹெல்ப் பண்ணுதா பாருங்களேன். அந்த ஹெல்மெட் வச்சுன்னு என்னங்க பண்ணுறது? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் காமன் ஹெல்மெட் எனக்கு வந்து கிடச்சிது. ஒருவேளை அந்த வண்டியில் போகும்போது சின்சான் போட்டுன்னு ஓட்டிட்டு போவானா என்னன்னு தெரியலையே. முடிச்சு விட்டானுங்களே. என்னங்களா இது? அந்த ஹெல்மெட்டை சின்சான் மாட்டிட்டு வந்தா கைஸ். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதோ ஸ்பெஷல் பவர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஆக்ஷன் பீம் பார்த்தீங்கன்னா சின்சானால் ஓட முடியுது. இப்போ வாங்கடா முதல் பண்ணி பார்த்தீங்கன்னா கேலிங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா செடியை பார்த்தீங்கன்னா காலி பண்ணிடலாம். சரி இந்தா இப்போ சூப்பர் ஹீரோவாக வந்திருக்கேன். படே சூப்பர் ஸ்டார்டா, ஒன் அண்ட் ஒன்லி யாருடா, கெட்ட பைய சாருடா. ஆக்சுவலாக அந்த பூரி இருக்குது, அதாங்க பண்ணி இருக்குது பார்த்தீங்களா. அந்த பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்ஷன் 8 சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தது. இந்த ஒரு மாட்டையை கண்டுபிடிச்சி தரோன்னா அதுக்கு 2500 காயின் பார்த்தீங்கன்னா கெட்டுது. பரவாயில்ல, நம்ம லக்கு அந்த வீட்டுக்குள்ளே இந்த ஒரு ஆக்ஷன் ஹெல்மெட்டோட இது பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து தப்பிக்க முடிஞ்சுதுங்க.
நெக்ஸ்ட் மிஷினுக்கு 50 ரூபா கேட்டிருக்கு, கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு பூரி பின்னாடியே பார்த்தீங்கன்னா போக வேண்டியதா. போட DISCO டிஸ்கோ. இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கா செக் பண்ணிட்டு போயிடலாங்க. ஏன்னா போன தடவை ஹெல்மெட் கிடச்சிது, இந்த வாட்டி நமக்கு என்ன உருப்படியே கிடச்சா நல்லா இருக்கும். என்ன இருக்குது அட நமக்கு ஹெல்த் ஏற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது இருக்குங்க, சாக்கோ பை. இதை பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஏற்றிக்கலாம். பரவாயில்லைங்க. இந்த ஒரு சைக்கிளில் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த ஒரு ஆக்ஷன் பீம் பார்த்தீங்கன்னா விட முடியுது. உங்களுக்கு சின்சானில் பிடிச்ச கேரக்டர் யார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் காமெண்ட் சொல்லி பண்ணுங்க. ஆனால் சின்சானில் கண்டிப்பாக நிறைய கேரக்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா சின்சானை தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, என்னங்கடா இது? எங்க இந்த பன்னி கூட்டம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் காமினை பிடிச்சி வச்சுருக்குங்க. பன்னிங்க தாங்க கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கிளாக தான் வரும். ஏதோ நம்மக்கிட்ட சக்தி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வாய் விட்டுட்டுருக்கோம், இல்லைனா எப்படிங்க சமாளிச்சுக்கிறது? இருக்கிறதுலே மோசமானவனுங்க அந்த முள்ளி செடிங்க தாங்க. ஆக்ஷன் காமேன் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த சின்சான் சூப்பர் ஹீரோ வந்துட்டேன். போடு போடு மாண்டையிலே போடு. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த முள்ளி செடி காலி பண்ணிட்டு போடாங்க, அதை பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லது. அப்பனே இங்கே வா, அங்கே எங்கே போகிற? என்னங்க இந்த பூரி இங்கிட்ட அங்கிட்ட ஓடிங்க கிடக்குது. அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி. இதுங்களாம் ஒன்று சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் காமெண்டை பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சிருக்குங்க. இருங்கடா இருங்க, எனக்கு எனர்ஜி ரீசார்ஜ் ஆனோடனே உங்கள் எல்லாரும் கழுத்தா மண்டையில போட்டு ஓடுறோம் பாருங்க. ஆனால் இந்த சின்சான் எதுக்குங்க ஒரே பண்ணியாக நினச்சி கனவு காண்டுருக்கேன், எனக்கு அதுதான் புரியல. ஏன்னா இந்த கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பண்ணிங்க இருக்குது, பசங்க இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணியாகவே இருக்குது. இந்த பண்ணிக்கிட்ட என்னத்தை பார்த்தானே தெரியல. இவன் வேறு ஆக்ஷன் பீம்னு கத்துறா. இரா முடிச்சிடலாம்டா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஆக்ஷன் கம்மேன். இவனுக்கு கதையெல்லாம் தான் திட்ட முடிச்சிட்டதோ வந்து உங்களை காப்பாற்றுறேன். இங்கே பாருங்களேன், அந்த பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டான்ஸ்லாம் ஆடுது. போடு வந்த என் காடு நீ பலியாடு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்த செடியை பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். இவன் தான் கடைசி பண்ணே இங்கே வா, கூட்டத்தே காலி பண்ணிட்டேன். இப்போ உன்னையும் காலி பண்ணுறோம் பேர். பரவாயில்லங்க, நமக்கு அந்த ஆக்ஷன் நெட்டு கிடச்சதுனால தான் பார்த்தீங்கன்னா வேலை இவ்வளோ ஈஸியாச்சு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவா. இங்கே வந்து யாருக்கிட்ட இதுங்க வண்டி ஸ்வாட் வச்சு சண்டை போடுதுங்க. எனக்கு இந்த ஒரு ஸ்கேலை வச்சு அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்ஷன் காமெண்ட் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. என்னங்க ஏதோ காடை கொடுத்துட்டு மறைஞ்சு போயிட்டாரு. ஓ, ஆக்ஷன் நெட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு. இதுதான் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கேடா. நம்ம ஆக்ஷன் காமெண்டை காப்பாற்றினா கூட நமக்கு ஆக்ஷன் நெட்டு கிடைக்கும் போல இருக்கு. இங்கே பாருங்க, ஒரு பண்ணி போகுது. ஐயே, இந்த பண்ணிங்க தொல்லை வேறு தாங்க முடியலங்க. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பூரி அடுத்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ஏற்றிருச்சு. கவனிச்சிக்கிற வா வந்து பாரு வரிசையும் லாங்கே ஒரிஜினல் கேங்ஸ்டர் இட்ஸ் மீ. அப்படியே வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கத்தி கிடச்சிருங்க. இந்த கத்தியும் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு அந்த பூரி பின்னாடியே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். இதுதாங்க நம்மள பார்க்குக்கு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்திருக்கு. இந்த பார்க்குக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, உள்ளே போய் தான் பார்ப்போம். இப்போ நம்ம கையிலேயும் பார்த்தீங்கன்னா கத்தி இருக்குது, ஸ்கேல் இருக்குது, ஆக்ஷன் காமெண்ட் பவரும் இருக்குங்க. என்னங்கடா குழந்தைங்க விளையாடுற பார்க்கை இந்த பண்ணிங்க பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிக்கிங்க. பண்ணிங்களா என்ன தெரியும் தான் குழந்தைங்க விளையாடுற பார்க்கை டேக் ஓவர் பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாரும் என்ன பண்ணுறோம் பாருங்க. இருங்க, இந்த பார்க்கில் வேற இடமோ இருக்குங்க, அதையும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பண்ணிங்களை பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டு போயிடலாம். விட மாட்டேருங்களா? ஐயே பண்ணிங்களா? இப்போ என் கையிலே கத்தி இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, நம்ம கத்தி எடுத்தோன்னே எல்லாம் பயந்து விழுதுங்க. போடு பாண்டையிலே போடு. இப்போ என்கிட்டயும் உங்களோட பெரிய கத்தியா இருக்குடா. ஆஹா, அங்கே வருது பார்த்தீங்களா, அதுதான் பாஸ் பண்ணிங்க. சரியான கொளுத்த பண்ணியா இருக்கும் போல இருக்கு. ஐயே இருங்கடா கைஸ், அங்கே ஏதோ ஜெயில் இருக்கு. அந்த ஜெயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா யாரையும் அடைச்சி வச்சிருக்காங்க. அடைச்சி வச்சவங்க பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறாங்க. ஏக்கோ யாருக்காவது ஜெயிலுக்குள்ள சந்தோஷமா டான்ஸ் ஆடுறது? அப்படி என்ன ஜெயில் அது? இருங்க முதல்ல போய் பார்த்து ஜெயிலை பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே இந்த பண்ணிங்க யாரையும் பிடிச்சி அடைச்சி வச்சிருக்கீங்க, அதுக்கு பார்த்து டான்ஸ் ஆடிங்க கிடக்குது. அட இது நம்ம டீச்சரு. என்னங்க டீச்சரை கொண்டு வந்து ஜெயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போட்டுறேன். டீச்சரை சந்தோஷமா டான்ஸ் ஆடுது. இது ஒரு முரட்டு பண்ணி வருது பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி போல இருக்கு. நல்லா சாப்பிட்டு பெருத்து போயிருக்கு. டீச்சர் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாத்துறதுக்கு இந்த சூப்பர் சின்சான் வந்துட்டேன். இதுங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு உங்களை ஜெயில உடச்சு நான் கூட்டு போல. என் பேர் சின்சான் கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு பவர் ரீசார்ஜ் ஆகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியும். இந்த பண்ணிங்க வேறு பின்னாடியே வருது. நீங்கள் ஒன்றுமா வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம எல்லாத்தையும் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. ப்ளீஸ் நம்ம லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. யோபா ஒரு வழியாக இங்கே இருந்த எல்லா பண்ணிங்களையும் பார்த்தீங்கன்னா காலி பண்ணி வச்சிங்க. இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டீச்சரை பார்த்தீங்கன்னா காப்பாற்ற வேண்டியதா. டீச்சர் எதுக்கு கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாற்றுறதுக்கு நான் வந்துட்டேன். நம்ம கிட்ட இருக்கிற ஆக்ஷன் பீமை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலை அடிச்சு நொறுக்க வேண்டியதா. அது மாதிரி பண்ணிக்கிட்டேருந்து ஜூஸ் வாங்கிக்கலாம், சாக்கோ பை வாங்கிக்கலாம். எங்க இப்போ மட்டும் பாருங்களேன் 2 சாக்கோ பை கொடுத்துருக்கு. சரியான மோசமான பண்ணிங்க அது. ஓகே, இதுக்கு அதே பதிலாக முடிச்சிட்டோம். கவலைப்படாதீங்க டீச்சர், உங்களை காப்பாற்றுறதுக்கு நான் வந்துட்டேன். இந்தா வாங்கிக்கோ ஆக்ஷன் பீம். என்னங்கடா இது ஆக்ஷன் பீம் மட்டும் ஏதோ பண்ண முடியல, இதை வச்சு உடைக்க முடியல. ஆனால் டீச்சர் வந்து ஜெயிலுக்குள்ளேயே சந்தோஷமாக தான் இருக்காங்க. சரிங்க டீச்சர், நீங்கள் அங்கேயே சந்தோஷமாக இருக்க, நிறைய வேலை இருக்குது. பண்ணே சீக்கிரமாக என்ன அடுத்த மிஷின் கூப்பிட்டு போ. சட்டு போட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேமை முடிக்கலாம். பைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் அடுத்த மிஷினுக்கு 65 ரூபா பார்த்தீங்கன்னா வாங்கிட்டான். பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன். எங்கே நம்மளுடைய வாகனம் இதை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்ப வேண்டியதா வருது.
விலங்கு விலங்கு வெங்கை வெளியே வருது. இப்போ எங்கடா வந்திருக்கோம்? பார்க்குக்கா. இப்போ எதுக்கு இந்த பண்ணியை இன்னொரு பார்க்கு கூப்பிட்டு வந்திருக்கு? ஒருவேளை இந்த பார்க்கையும் அந்த பண்ணிங்கெல்லாம் டேக் ஓவர் பண்ணிருச்சிங்களா? பண்ணிங்களா? உங்களுக்குலாம் ஒரு வேலை வெட்டியே இல்லையா? பார்க்கெலாம் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லையே, வேறு இடமும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குங்க. அதுக்கோசம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பண்ணி நம்மளை இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்திருக்கு. ஆனால் என்னவா இருக்கும்னு தெரியலையே. எதுவாக இருந்தால் நமக்கு என்ன, கழுத்தா மண்டையில் போட்டு பார்த்தீங்கன்னா அடித்து ஓட வேண்டியது தான். என்ன ஐட்டங்களும் இந்த ஒரு பார்க்கினிலே. என்னங்கடா இது, ஒரே பண்ணி உருவமாக இருக்குது. எல்லாம் லெஃப்ட் ரைட் நடக்குதுங்க. என்ன நடக்குதுங்க? இந்த ஒரு பண்ணி கூட மதிக்கல. எங்க இது என்னன்னு தெரியுதா? சின்சானில் வர ரோபோட்டுங்க. இந்த ரோபோட்டை தான் இந்த பண்ணிங்களை இந்த இடத்துல பிடிச்சி வச்சிருக்குங்க போல இருக்கு. இப்போ இந்த ரோபோட்டை வேற நான் பார்த்தீங்கன்னா காப்பாற்றணுமா? அந்த ஆக்ஷன் காமெடியை காப்பாற்ற மாதிரி ரோபோட்டே காப்பாற்றிடலாம். இன்னும் சின்சான் மண்டையில் ஏதோ ரெண்டு பார்த்தீங்கன்னா முளைச்சிருக்குங்க. இன்னங்க எல்லா சின்சான் மண்டையிலேயே கொட்டுறாங்க. இப்போ மண்டையில் என்னதான் இருக்கீங்க எனக்கு தெரியல. பண்ணிங்களா என்ன தெரியுதா? ஏன் மண்டையிலே குட்டிவிங்க இப்போ உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்க. இதுங்க லைஃப் வேற மாணவரியாக போகுது. புரி 2 எழுத்து இருந்தால் கொஞ்சம் தூக்கி போடணும், அப்புறமா காசு தர. நீங்கள் எது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதா பாருங்களா? அது பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிற்கிது. என்ன பண்ணே கோவம் வருதா உனக்கு? ஆலயம் மாண்டையம் பாரு. அடுத்து இங்கே வேற ஒன்றா பவரும் ரீசார்ஜ் ஆகட்டும். உங்க எல்லாரும் என்ன பண்ணுற மட்டும் பாரு. பரவாயில்லைங்க, நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்வாடோட வந்தது நல்லதாக போச்சு. என்னங்க மறுபடியும் சின்சான் மண்டை வீங்கிருச்சு. இருங்கடா, என் மண்டையிலேயே அடிச்சிட்டு இருக்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதையே காலி பண்ணிடலாம். என்னது பாஸ் இன்கமிங்கா? ரோபோட்டு மறைச்சு போயிட்டான். என்னத்தை கொடுத்துட்டு போனான்னு தெரியல. ஸ்னோமேன் வரானா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எழுத்தை பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டுடலாம். யாரா அந்த பாஸ்? நான் இருக்க போதே இன்னொரு பாஸா? பார்த்துருவோமே யார் வரான்ட்டு. ஐயா என்னது ஸ்னோமேனு? இவன் தான் பாஸா? நமக்கு ஆக்ஷன் பீம் வச்சு இவன் கதையை முடிச்சிடலாம். என்னங்க இவன் மாணவரே ஸ்னோ பாலை விட்டுங்கிறா? வேணாம் விட்டுரு. வாயிலேருந்து ஸ்னோ பாலை விட்றானா? எங்கேருந்து விட்றான்னு தெரியல. கன்றாவி எங்கேருந்து விட்டா நமக்கு நாத்தம் பார்த்தீங்கன்னா குடலை பிடுங்குது. புரி என்ன பண்ணி இல்லையே கதையை முடிச்சிருவான். எனக்கு தெரிஞ்சு ஜோலி முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 அடி வாங்கினா கதை முடிஞ்சுதுங்க. என் மண்டை வேற பெருசாக வீங்கிருச்சு. வேணாம் விட்டுரு. இதுக்கான பின் விளைவுகள் மோசமாக இருக்கும் ஸ்னோமேன். விட்டுரு. என்ன ஆச்சை சாச்சிட்டான். அங்கே சாட்சியது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை தேடி வீட்டுக்கு வேற வந்திருக்கான் அந்த பைப்புள்ள. ஸ்னோமேனு அது வேணா உன்னுடைய இடமா இருக்கலாம். ஆனால் இது என் இடம், என் வீடு. இந்த இடத்துல எனக்கு சமாதி கட்டுறான் பாடுறா. போல வந்த இடம் என் காடு நீ தான் பலியாடு மாமே. ஸ்னோமேனுக்கு இந்த இடத்துல சமாதி கட்டிடலாம். என்கிட்டயா வச்சிங்கன்னா இப்பப்ப என்னோட ஆக்ஷன் பீமோட ஃபுல் பவரை. இவ வேற ஒருத்த சும்மா ஆக்ஷன் பீம் கத்துறான். சின்சானு கத்தாதரா, சைடில் கட்டுறா. எப்பா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஸ்னோ மேலேயே காலி பண்ணி வச்சிங்க. எப்பனே கொஞ்சம் அந்த எழுத்து எனக்கு கொடு. என்னடா ஒரே எழுத்து தான் கொடுத்துருக்க? யாரை ஏமாத்துற? ஒரே ஒரு எழுத்து தான் கொடுக்குது. சரி, என்ன அடுத்த மிஷினுக்காச்சும் கூப்பிட்டு போம். எங்கே போகுது இப்போ இந்த பண்ணி? அடுத்த மிஷின் கூப்பிட்டு போக சொன்னோம். இதே ஏரியாவை சுற்றின்னு கிடக்குது. என்ன அது சுற்றிக்கின்னு ஏன் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்ட? என்ன ரங்கா ஜோக் கட்டுறியா? இந்த இடத்துல எதுக்குங்க இந்த பண்ணி நிற்கிது? இங்கே என்ன மிஷின் நமக்கு? ஓயோயோ நம்ம அம்மா வராங்க. பண்ணி என்னை காப்பாத்து. என்னங்க நம்ம அம்மாவை பார்த்தோன்னே இந்த பண்ணியை கத்தி எடுத்துகிட்டு வருது. இவ்வளோ நேரம் நமக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம அம்மாவை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா கட்சி மாறிச்சிங்க. ஏண்டா ரியல் லைஃப்பில் தான் எல்லாரும் பேக் ஸ்டாப் பண்ணுறீங்க சொல்லிட்டு பார்த்தா கேம்லையுமா பேக் ஸ்டாப் பண்ணுறீங்க? உங்களை மாதிரி முதுல குத்துற ஆளுங்களுக்குலாம் இதுதானே நிலமை. பரவாயில்லைங்க, அந்த பண்ணி சித்தால நிறைய லூட் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிடுச்சு. அம்மா இங்கே பாருங்க, என்கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்குது. என்கிட்ட வந்தீங்க உண்டிலன் பண்ணிவிடுவேன், ஜாக்கிரதை. என்ன பார்க்குறீங்க? என்னங்க மனித கொம்புல முளைச்சிருக்கு. ஓயோயோ நம்ம கிட்ட தான் பவர் இருக்கு சொல்லிட்டு பார்த்தா நம்ம அம்மா கிட்ட ஏன்னு வேணுமோ பவர் இருக்குங்க. அழுக்கு மாதிரி எகிரி அடிக்கிறாங்க, ஃப்ளாஷ் மாதிரி வேகமாக போகிறாங்க, ஃப்ளையிங் கிக்கு, சூப்பர் கிக்கு என்ன வேணுமோ அடிக்கிறாங்களே. விட்டுருமா நமக்குள்ள எதுக்குமா சண்டை? அவங்க மண்டையை பார்த்தீங்களா? ஏதோ காளமாடு மாதிரி பார்த்து 2 கொம்பு, கண்ணெல்லாம் செவன் இருக்கு. ஐயோயோ என்ன கருமாண்டாது? ஏதோ நம்மளை காலி பண்ணுறதுக்கு கிருமியெல்லாம் பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. எதுக்குங்க இப்படிலாம் பண்ணுறாங்க? ஐயே நம்ம கிட்ட வேற பார்த்து எனர்ஜி கம்மியாக இருக்குங்க. அந்த பண்ணிக்கு விட்டு போன லூட்டில் வேற பார்த்தீங்கன்னா பாதியை காலி பண்ணிட்டோம் நம்ம. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ உருவாக்கிங்கன்னே இருக்காங்க. இது வேலைக்காகாதுங்க. நம்ம அம்மாவை பார்த்தீங்கன்னா இந்த கிருமிக்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சமாளிக்க முடியும். ஏன்னா இதை சாக்கா வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அடிக்கிறாங்க. பார்த்துடலாம். நீங்கள் இன்னமும் நம்மளோட வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம எழுதி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இவங்களுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடினே பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போயிட வேண்டியதா. வராலே படே கட்டபொம்மை ஊர் எனக்கு கெட்டவன்னு பேர் எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கதை இதே இடத்துல முடிச்சிடலாங்க. ஏன்னா இவங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு நான் கூப்பிட்டு வந்துட்டேன். ஜஸ்ட் கொஞ்சம் தான் வரை. நீ யார் கோமாளி? இவன் வேற ஒருத்தர் குறுக்க வராங்க. கொமான் யோபா
ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சாச்சிட்டோம். இதோட பார்த்தீங்கன்னா இந்த கேமையும் நம்ம விட்டுருக்கிறமா முடிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொண்டு கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காம சின்ன ஷேரை தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுருக்க டைம் சேனலில் போட்டுருக்க வீடியோஸும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து மறக்காம தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர். வரட்டா.